கடவுளர் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் அப்படின்னாலே பாருங்கள், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தன்னுடைய காலபுருஷனுக்கு 3ஆம் இடான மிதுனத்தில் இருப்பார், காற்றாட்சியில் இருப்பார். அப்புறம் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான தன்னுடைய சூரியனுடைய சிம்ம வீட்டிற்கு 12ஆம் இடான கடகத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வரும். புதியதாக அதாவது குடும்பத்திலேருந்து முதல்ல இப்போ தான் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு உண்டான சலுகைகள் சில விஷயங்கள் ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரப்படும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த நேரங்களில் தான் எந்த பயிர் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இது இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதமும் தொடக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் புதிய புரட்சியில் ஏற்படுறதுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஜூலை மாதத்தில் தான் பாருங்கள், நிறைய ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக வழிபாடுகள் இதெல்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே பொதுவாகவே இருக்கும். அப்போ இந்த நாட்களில் ஜூலை மாதத்தில் குரு பகவான் ஆல்ரெடி கடகத்தில் உச்சத்தில் இருக்கார். அப்போ தங்கத்துடைய விலை அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயிகள் கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழல் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மழை அதிக அளவில் ஒரு தேவையில்லாத இடத்துல அதிக அளவு பெய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், தேவை இருக்கிற இடத்துல அதிகமாக மழை இல்லாமல் ஒரு வறட்சியை கொடுக்கக்கூடியதாக இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கும். அப்போ இந்த ஜூலை மாதம் ஆரம்பமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் மீன லக்கணத்தில் தான் உதயமாகுது. ஜூலை மாதமே ஆரம்பமாகுது. அன்றைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் உதயமாகுது. அப்போ ஆல்ரெடி பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவானுடைய பார்வையானது சூரியன் மிதுனத்தில் விழுகுது. அப்போ இதனால் பாருங்களேன், நாட்டு மக்களுக்கும் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சமரசமான ஒரு போக்குவரத்து ஒரு நிலவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த ஒருத்தவங்க அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்காண்டி எக்ஸாம் எழுத நினைப்பாங்க, அது எழுதலாமா இல்லை தள்ளி போடலாமா, எப்போ செஞ்சால் எந்த காரியம் வெற்றியாகும், இப்போ அசையும் சொத்துக்கள் வாங்கலாமா இல்லை அசையா சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பான மிதுன ராசி நேயர்களே, ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு மிகவும் சிறப்பான மாதங்கள். உங்கள் ராசிக்கு 3க்குடைய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்றார் ஜூலை 16 வரைக்கும். ஜூலை 16க்கு அப்புறம் தான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஆனால் 2ஆம் இடத்துல பாருங்கள், ஆல்ரெடி குரு சுக்கிரன் புதன் சேர்க்கை. அப்போ ஜூலை மாதம் ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப அமர்க்கலமாக இருக்கும். நான் 7ஆம் இடத்து 10க்குடைய குரு பகவான் 2ல் இருக்கார். அப்போ உங்களுக்கு பண வரவு உயரப்போகுது. நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போகுது. அதுவும் கூட உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. நான் 2ஆம் இடத்துல குரு பகவானுங்கிறவர் ரொம்ப உச்சமாக இருக்கார். உச்சபலத்தோடு இருந்து செயல்படுறப்ப அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். அப்போ உச்சபலத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு 12 வருடத்துக்கு அப்புறம் இப்போ தான் வருது. அப்போ இந்த ஜூலை மாத காலகட்டத்திலே பாருங்களேன், உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது, உங்களுடைய சொல்வாக்கு உயரப்போகுது. இப்போ சொல்வாக்கு உயர்ந்தாலே வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தானாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் புதியதாக சொத்து சேர்க்கை, ஒரு வீடு வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். அது நீங்கள் சாதாரணமாக எடுக்க மாட்டீங்க, ரொம்ப ரசனையாக ரசித்து ஒரு வீடு வாங்கினாலும் கெட்டிய வீடு வாங்கினா உங்களுக்கு திருப்தி இருக்காது, அதை ரசித்து நீங்கள் கட்டணும் தான் நினைப்பீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் இப்போ நல்லா இருக்குது. அப்போ அரசாங்க வேலைக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா நினச்சிங்கன்னா
இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு சின்னதாக முயற்சி எடுத்து பாருங்கள். அதற்குண்டான வேலைகள் வாய்ப்புகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது. இந்த மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது. அப்போ அதுவும் பாருங்க குருவோட வேற சேர்க்கிறாரு. இந்த ஜூலை 16க்கு அப்புறம் போய் குருவோட வேற சேர்றாரு, 7ஆம் அதிபதியோடு சேர்றப்ப உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் வருமானங்கள் உயரக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த வருமானங்களில் நீங்கள் லாபமாக மாற்றம் அடைப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் அப்படி எது விரைய செலவு செய்யணும் கொஞ்சம் யோசிப்பீங்க. ஆனால் அந்த நம்மளுடைய வாழ்க்கை துணை மூலமாக வருமானங்கள் வரும். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை துணை நமக்கு வேலை பார்க்கலை ஒன்றும் செய்யலை அப்படின்னாலும் சரி, இப்போ வேலைக்கு போகாதவங்களாக இருந்தால் கூட வீட்டிலேருந்து சின்ன சின்ன வருமானங்கள் ஒரு சின்னதாக தொழில் மூலமாக ஏதாவது ஒன்று வருமானங்கள் ஒரு அதிகப்படுத்தக்கூடிய காலமாகத்தான் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. 10ஆம் இடத்துல சனி, அதுவும் போக பாருங்கள், இப்போ ராசியில் 2ஆம் இருக்கக்கூடிய குரு பகவான் சனியை வேற பார்க்குறாரு. இப்போ தொழில் ஸ்தானம் மேலும் கொஞ்சம் வலுவாகும். நான் இது வரைக்கும் சின்னதாக எனக்கு ஒரு மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இப்போ இந்த மாதத்தில் அதே இது 1.5 லட்சமாக மாத வருமானம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில் திறமைகள் கூடும். நான் கொஞ்சம் நான் குறைவாக தான் வேலை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மாதம் என்ன எனக்கு ஒரு இன்கம் 25 ரூபா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூட அந்த இன்கம்மை கூட 50 ரூபாயா 50,000 மாற்றக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அது இருக்குது அதிகமாக. நான் வேலை பார்க்குறேன், நான் அன்றாட கூலிக்கு நான் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறவங்க கூட இப்போ ஒரு மாதம் 20,000 குறைஞ்சபட்சம் வாங்குறவங்க கூட இந்த மாதத்தில் உங்களுடைய பதவி உயர்வு சம்பள உயர்வு கூடும். வேலை அதே வேலையாக இருந்தால் கூட சம்பள உயர்வுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பாருங்க, குரு பகவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இது வரைக்கும் எதிரியாக இருந்தவங்க உங்களுடைய வழியிலேருந்து விலகி போயிடுவாங்க. எதிரின்னு நீங்கள் யாரை நினச்சி உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்பில் உங்களுடைய நேரங்கள் இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்குது உங்களுக்கு. அப்போ ஜூலை மாதத்தில் முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய பதவி உயர்வுக்கு முயற்சி பண்ணலாம், அதிகமாக படிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலைமைகள் இருக்கலாம். கொஞ்சம் சொத்துக்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால தேவைக்கு அது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே பாருங்களேன், உங்கள் ராசிக்கு 6-11 கூடையவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் என்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு சொல்கிறவங்க கூட இப்போ உங்களை விரும்பி பேசி அவங்களுக்கு உங்களால் சில ஆதாயம் கிடைக்க போகுது. அப்போ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு தான் ஒரு விரைய செலவு. அது நீங்கள் மனசோடு தான் நீங்கள் செய்வீங்க, ஒரு அன்போடு தான் செய்வீங்க. பரவாயில்ல ரொம்ப நாளாக என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் பேசிட்டான், நல்லா பேசாமல் இருந்தாலும் பேசிட்டா, பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உதவிக்கரம் நீட்டக்கூடிய அமைப்பில் தான் உங்களுடைய இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலைகள் இப்போ அப்படி இருக்குது. அப்போ நான் வீடு கட்டணும் ரொம்ப நாளாக யோசனை வேண்டிய இருக்கேன், எனக்கு அதுக்கு பிளான் போட்டால் ஒன்றும் நடக்கவே மாட்டேங்க அப்படி நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் அதுக்கு உண்டான முயற்சி நீங்கள் எடுப்பீங்க. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் தடைபெற்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு, அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வேலை பார்க்குற அந்த ஒர்க்கர்ஸ்ட்டை ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது. ஏற்கனவே நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக உங்கள் பேச்சுவார்த்தையை கொண்டு போகணும். ஏன்னா 5-12 கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் பிறக்கிறப்ப பாருங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ எல்லாம் என்னால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். எப்பயும் போல் உங்கள் குணம் எல்லாத்தையும் சக மனுஷராக நட்போடு பழகக்கூடியவங்க தான் நீங்கள். அப்போ அதேமாதிரி நட்போடு தான் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே இருக்கணும். இந்த மாதத்தில் முடிஞ்சால் உங்களால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வீற்றிருக்கும் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 6லேருந்து 7 மணிக்குள்ளே போய் ஒரு சின்னதாக 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சால் சூரிய மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். தினந்தோறும் நீங்கள்
சூரியனை பார்த்து வழிபாடு செஞ்சிட்டாலே போதும். இந்த மாதம் முழுவதுமே எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அளவில் தான் ஜூலை மாதம் முழுவதுமே கிரகங்கள் ரொம்ப உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.